ஏய், முதல்ல அவளை கொன்னுட்டு அப்புறமா வந்து இங்க நீ பிளாக்மெயில் பண்ணிருக்கணும்டி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத்தை, என்ன மாப்பிள்ள திடீர்னுட்டு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகக்கூடாது மாப்பிள்ள. உடம்புக்கு கெடுதல். பிபி வரும், சுகர் வரும். அப்புறம் நீங்கள் தான் பாவம் உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்துக்குவீங்க. அப்புறமா உங்கள் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, இதோ நிற்கிறாளே என் பொண்ணு, உங்களோட இப்போ புது மனைவி ஆக போகிற என் பொண்ணு. நீங்கள் கழுத்தில் தாலி வேற கட்டணும், இவ்வளோலாம் இருக்குல்ல. அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு ப்ராப்ளம். அம்மா, இப்போ எதுக்கு நீ மாமா கிட்ட டென்ஷன் ஆகிற? நான் பார்த்துக்கிறேம்மா. மாமா அப்புறமா ரொம்ப பயந்துட்டு போகிறாரு. நான் பேசிக்கிறேன். என்னவோ பண்ணு. நீ சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இல்லை, எனக்கு நாளைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும். ஏன்னா நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். என்ன புரிஞ்சுதா? ஐயோ, அப்படியாம்மா? சரிம்மா, ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன். நீ இப்படி வா. என்னது விளையாடுறீங்களா? நாளைக்கு நான் எப்படி மோச கழுத்து தாலி கட்ட முடியும்? நாளைக்கு திரிஷாக்கு ஆப்ரேஷன், நான் வர முடியாது. அப்போ அடுத்த வாரம் கல்யாணம் இருந்தா ஓகேவா மாப்பிள்ளை உங்களுக்கு? அம்மா, நீ இப்படி வா, நான் பேசிக்கிறேன் மாமா கிட்ட. நான் சொன்னா எல்லாமே கேட்பாருமா மாமா. நானா மாமாக்கு உசுருமா. என்னவோ பண்ணிக்கோ, நான் இங்கே நிற்கிறேன், நீ பேசிக்கோ. கையெடு. என்ன மாமா, கட்டிக்க போகிற பொண்ணு மேலே கை வச்சா என்ன தப்பு மாமா? இங்கே பாரு மாமா, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நொய்யான்னாத. என்னை விட மோசம் எங்கள் அம்மா, அதாவது உங்கள் அத்தை. அதுதான் நான் இப்படி இருக்கேன். இங்கே பாரு மாமா, அம்மா சொன்னது காதலை கேட்டு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம கல்யாணம், சரியா? இல்லை, என்னால் முடியாது. நாளைக்கு என் திரிஷாக்கு ஆப்ரேஷன் இருக்கும். என்னால் நிச்சயமாக முடியாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறேன்னு நான் நினைக்கிறதெல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. என் மனசில் திரிஷா தான் இருக்கிறா. திரிஷாவை என் மனசில் வச்சுக்கிட்டு நான் எப்படி மனுஷா உன்னை கட்டிக்க முடியும்? நான் உனக்கு பண்ணுறது துரோகமாக இருக்கும். சொன்னால் புரிஞ்சுக்க மனுஷா. நீ எதுக்குமே குறைச்சல் இல்லை. நீ நினச்சா உனக்கு மாப்பிள்ளைங்க க்யூவில் நிற்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் மனிஷா, என்னை விட்டுரு. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, ப்ளீஸ். மாமா, இங்கே பாருங்க மாமா, 1000 மாப்பிள்ளை வந்தாலும் எனக்கு என் மாமா பையன் நீ ஆயிடுமா மாமா. இங்கே பாரு மாமா, சின்ன வயசுலேயே நீங்கள் தான் என் புருஷன், நான் தான் உங்கள் பொண்டாட்டி நீட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி மாமா இன்னொருத்தரை என் புருஷனை நான் நினைக்க முடியும்? நீங்கள் மறக்கலாம் மாமா, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது மாமா. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு நான் பேசல, சமாதானமாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு கடைசி முகூர்த்த நாள், ரொம்ப நல்ல நாள். நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா நல்லபடியாக வாழ்ந்து உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு 6 குழந்தை வாரிசு ஜாதகத்திலே இருக்குது. நான் சொல்கிறபடி நீங்கள் செய்கிறீங்க, சரிங்களா? நீ தலைக்கு எடுத்துக்காதம்மா. மாமா சொன்னபடி செய்வார். நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் என்னை என் கழுத்தில் மாமா தாலி கட்டிகிட்டு இருப்பாருமா. இன்னும் 10 மாதத்தில் அத்தை கையிலையும் எங்கள் அம்மா கையிலையும் ஒரு குழந்தை வாரிசு இருக்கும். இங்கே பாருமா, உனக்கு என்ன வேலை தெரியுமா? நீ போயிட்டு அத்தைக்கிட்ட நாளைக்கு கல்யாணம்னுட்டு சொல்லு, சரியா? அத்தை ஒத்துக்குவாங்க. ஏன்னா அத்தை தான் இந்த கல்யாணம் பற்றியே மண்டபத்திலே பேசிட்டாங்க அன்றைக்கி வளகாப்பில். அதனால அத்தை ஒத்துக்குவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் என்னடி அஞ்சலியை வீட்டில் போட்டு பூட்டிடுமா. ஆமாண்டி, அந்த சனியை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துடும். அவளை முதல்ல பூட்டிட்டு
அப்புறமா எல்லாத்தையும் நடத்துகிறேன். சரிம்மா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்குல்ல, எனக்கு மாமாக்கு உனக்கு அத்திக்கு எல்லாருக்குமே நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? பூண்டி, எனக்கு நல்லா பட்டு புடவையை பார்த்து எடுத்துகிட்டு வா. சரியா? சரிம்மா, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். நீ போய் முதல்ல அத்தைக்கிட்ட சொல்கிறது சொல்லு, நான் மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ம், சரிடி செல்லம். நான் அம்மா கிட்ட பேசணும். இங்கே பாருங்க மாமா, எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுறீங்க. இல்லைன்னா த்ரிஷாவோட உசுறு இல்லைன்னுட்டு உங்களுக்கு ஃபோனு வரும். இங்கே பாருங்க மாமா, அவளுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு எனக்கு உங்கள் கூட கல்யாணம் நடக்கணும் மாமா. இல்லைண்ணா அப்படியாப்பட்டவன்ட்டு உங்களுக்கு தெரியாது மாமா. நான் அடம் பிடிச்சா அது நடந்தே ஆகணும். இல்லைன்னா ஒரு வீட்டை 2 வீட்டை ஆக்கிடுவேன். அதுக்கு தான் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மாவை அழுகி போயிடுவாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கன்னா எனக்கு உசுறு. உங்ககிட்ட எனக்கு கோவத்தை காமிக்கிறது கூட எனக்கு மனசு வராது மாமா. இங்கே பாருங்க மாமா, இப்போ கூட நான் த்ரிஷாவை தான் சாவடிக்கிறேன்னு சொல்கிறேன். உங்களை நான் எதுவுமே சொல்லலையே மாமா. என் கண்ணை பாருங்களேன், என் கண்ணில் என் மனசில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் மாமா நெறிஞ்சிருக்கிறீங்க. அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது மாமா. கல்யாணம் ஆகட்டும், நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் மாமா. இங்கே இருங்க, நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வரலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாளே. என்ன பண்ணிட்டோம் கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டுப்பா. நான் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவளை எப்படி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்கள் அம்மாவுக்கு சொல்லலான்னு பார்த்தா இதில் எங்கள் அம்மா பங்கே நிறைய இருக்குதே. ஐயோ கடவுளே. சரி, நம்ம வீட்டில் போய் உக்காந்து மோனிஷாக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சுப்பா, நான் சொன்னா அவள் புரிஞ்சுப்பா. இன்னொரு தடவை உட்கார வச்சு பேசி பார்க்கலாம், எதனா அவள் புரிஞ்சுக்கிறான்னு பார்க்கலாம். மோனிஷா, மோனிஷா. ஆ, வாங்க மாமா உள்ள. ஐயோ சாரி மோனிஷா, நான் தெரியாமல் வந்துட்டேன். மன்னிச்சிடு. என்ன நீ சாரி கட்டின்னு இருக்க, தெரியாமல் வந்துட்டேன் மோனிஷா. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் மாமா நீங்கள் வருவீங்கன்னுட்டு. என்னது? ஐயோ, ஒன்று பரவாயில்ல, விடுங்க மாமா. கட்டிக்கு போகிற பொண்ணு தானே மாமா பார்த்தீங்க, வேறு பொண்ணு எதுவும் பார்க்கலையே. சரி, நான் வெளியே போகிறேன் மோனிஷா, நீ ரெடி ஆகிட்டு வா. மாமா ஒரு நிமிஷம். என்ன மோனிஷா? மாமா, நம்ம வெளியே கிளம்பிட்டோம். நான் கட்டிக்கிற புடவை நல்லா இருக்குதா மாமா? நீ முழுசாக கூட கட்டிடுவோம் மோனிஷா, நான் சொல்கிறேன். பரவாயில்ல மாமா, நீங்கள் திரும்பி என்னை பார்த்து தாராளமாக சொல்லலாம். நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் மாமா. இங்கே பாரு மோனிஷா, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. நீ என்ன எதிர்பார்க்குறன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு பணிஞ்சு போகிற ஆள் நான் இல்லை மோனிஷா. தெரியும் மாமா, அதுக்கு தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன் மாமா. எதுக்கும் மோனிஷா கிட்ட வர, நான் வெளியே போய் நிற்கிறேன், நீ வா. இல்லை மாமா, இருங்களா.